அனைவருக்கும் வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நாம் சிவஞான போதம் 8வது நூற்பா சூத்திரத்தில் பயின்று கொண்டிருக்கின்றோம். அதில் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கின்ற 4 நிலைகளையும் உணர்த்தப்பட்டது. இந்த 4 நிலைகளில் 4 நிலையையும் 100% முழுமை பெற்றால், சரியையில் முழுமை பெற்றால், ஒரு ஓவியம் வரைய பொருட்களை வாங்குவது, வைப்பது என்று அந்த வேலை முழுமை பெற்றால் ஓவியம் வரையத் தொடங்க முடியும். ஓவியத்தை தன்னை மறந்து வரையத் தொடங்கிவிட்டால் அதிலே அழுந்தி கிடக்க முடியும் என்பது முன்பு உணர்த்தப்பட்டது. ஆக எல்லாத்துலேயுமே 100% நாம் இதில் அழுந்தி இருக்க வேண்டியது கடமை. இப்போ அடுத்தபடியாக இந்த அழுந்தி கிடப்பதில், இந்த அழுந்தி கிடக்கிறது அப்படின்றதுலையும், இந்த அழுந்தி கிடக்கக்கூடிய இறுதி நிலையான ஞானத்தை நாம் அடைவதற்காக, ஞானத்தை நாம் அடைவதற்காக நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போயிட்டு வந்து சாமி கும்பிட்டு கோயிலே ஒரு வாரமாக ஒரு தூணில் சாஞ்சி உட்காடுறோம், ஒரு இடத்துல உட்காடுறோம், தனிமையில் உட்காடுறோம் அப்படின்னும் போது நமக்கு ஒரு இறைத்தன்மை, அதிலேயே அழுந்திய ஒரு இறைத்தன்மை, எதுவும் எண்ணமற்ற எண்ணமில்லாத ஒரு நிலையும் ஒரு சுகத்தையும் வழங்கும். அதுபோல அழுந்தி கிடப்பது என்பது இந்த சுகம். இது இறைத்தன்மையோடு ஒன்றிணைந்து அழுந்தியே இருக்க வேண்டும். நம்ம தியானம் செஞ்சாலும் சரி, யோகம் செஞ்சாலும் சரி, இறைத்தன்மையோடு ஒன்றிணைந்து அழுந்தி கிடக்க வேண்டும். இந்த அழுந்தி கிடப்பதற்கு நாம் எப்படி இருக்கணும், எப்படி அழுந்தி இருக்க வேண்டும், எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அடுத்தது அவங்க சொல்ல வராங்க. இந்த தாசமார்க்கம், சதமார்க்கம், தத்புத்திர மார்க்கம், இந்த மாதிரி மார்க்க வழிகளில் இந்த 4 மார்க்க வழிகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மார்க்க வழிகளை வைத்து அவர்கள் விளக்குகிறார்கள். அதற்கு தமிழில் தொண்டு நெறி, மகன்மை நெறி, தோழமை நெறின்னு பேர். தொண்டு நெறி என்பது தொண்டனாக, ஒரு தொண்டு செய்பவனாக. எப்படி அப்படின்னா, இப்போ இந்த கோயிலில் ஆழ்ந்து உட்கார்ந்துருக்கிற அந்த அனுபவம் நீங்கள் கைலாயத்திலேயே இறைவனுக்கு பக்கத்திலேயே தொண்டு செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம். எப்படின்னா, இப்போ கைலாயத்திலே ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிருச்சு, அங்கேயே நம்ம அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தூரத்தில் இறைவன் இருக்கிறார். எப்பயாவது ஒரு தடவை இறைவனை பார்க்க முடியும். இறைவனை பார்க்க முடியலனாலும் நாம் கைலாயத்தில் இருக்கிறோம், கைலாயத்திலே ஒரு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம மனசு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், எவ்வளோ ஆனந்தமாக அழுந்தி கிடக்கும். இறைவன் பக்கத்திலே இருக்கார், இறைவன் இங்கே தான் இருக்கிறார், என் கூடவே இருக்கிறார், அங்கே இருக்கிறார் அப்படின்ற ஒரு மன அழுந்துதல் இருக்கும் இல்லையா. இந்த மனம் அழுந்துதல் அப்படின்ற விஷயத்தை தான் அவங்க சொல்ல வராங்க. மனம் அழுந்துதல்ன்றதை முக்கியமாக கவனிக்க வேண்டும். அப்போ இந்த மனம் அழுந்தி கிடக்குது, கைலாயத்திலே நான் இருக்கிறேன் அப்படின்ற இந்த நிலையில் மனம் அழுந்தி கிடக்கிறது. இந்த அழுந்தி கிடக்கக்கூடிய இந்த நிலையில் நம்ம மனம் எண்ணத்தை அனுபவிக்கின்றதோ, இந்த கோயிலில் தனியாக உட்கார்ந்துருக்கும் போது அனுபவிக்கக்கூடிய இந்த இன்பத்தை, அது எந்த மாதிரி இன்பத்தை அனுபவிக்கின்றதோ அந்த இன்பத்திலேயே இருந்து 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 நாம் வீடு பேறு அடைய முயற்சி செய்யலாம் அப்படின்றது ஒரு முறையாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து பயணிப்போம், சிவஞான போதம் பயில்வோம், சிவனருள் பெறுவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.